சரவணன், ஹலோ சரவணன். சரவணன் ஏந்திரிங்க. அக்கா, என்ன டாக்டர், நேற்று ராத்திரி இங்கே தான் படுத்து தூங்குனீங்களா? நேற்று ராத்திரி கச்சேரியில் முடிச்சு லேட் ஆச்சு, அதான் இங்கேயே படுத்துட்டேன். கச்சேரியா? என்ன கச்சேரி? கர்நாடிக்கு, பரதநாட்டியம், குச்சிப்புடிலாம். ஆமாம், மேலே யாச்சும் டான்ஸ் கற்றுக்குறாங்க? இல்லையே, யாரும் கற்றுக்கலையே. துர்கா கிட்ட தான் பசங்க பாட்டு கற்றுட்டு இருக்காங்க, அதுவும் பகல்ல. ராத்திரியில யாரு? அப்போ அந்த தெற்கா இருக்கிற ரூமில் பாடினது சலங்கை கட்டி ஆடுது யாரு? சரவணா, அதை நீங்கள் உண்மையிலே கேட்டீங்களா? உண்மையில காடாக கேட்டலா? அப்புறம் அந்த ரூம் கதவை தைக்க முயற்சி பண்ணேன், ஆனால் உள் வழியாக யாரும் பூட்டியிருந்தாங்க. பூட்டியா? நோ சான்ஸ் சரவணா. நான் அந்த ரூம் கதவை திறந்ததுக்கு அப்புறம் யார் அதை பூட்ட போறாங்க? அதுவும் இல்லாம யாரும் அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. அப்படியா? வேற? அப்போ இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு வர மாதிரி இதை எனக்கா தோன்றா? சரி, இந்த டீ அப்புறம் குடிச்சுக்கிறேன். மேலே போய் அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வா. ஐயோ, நான் வரல. ஏன்? ஏற்கனவே அந்த ரூம்ல போனதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நானும் கூட இருக்கேன், ஏன் பயப்படுற? வா, நீ வா. ஐயோ டாக்டர். சரி சரி, ஓகே. பாத்தீங்களா, ரூம் பூட்டல. ஆமா, பூட்டல. அந்த வேட்டையாராச்சாரியா நல்லனா இருக்கு. ரசிகர் இப்படி வாழ்ந்துருக்கா மாதிரி. அவளுக்கு பணம் இல்ல போருக்கு, ஆனா அவளை சிக்கனமா வாழ்ந்துருக்கான். எவராடி இவன் தான் வேட்டையாராஜாவா? பார்த்தாலே தெரியுது சிக்கனமா நாளுங்க. ஆமா, அந்த பாட்டி இருமீங்க. யாரு? சந்திரமுகியா? ஆமா, வாங்க காட்டுறேன். இதான் சந்திரமுகியோட ரூம். சரவணன், நீங்க சந்திரமுகி நகையெல்லாம் பார்த்தது இல்லையே? வாங்க காட்டுறேன். இது ஒட்டியானோ காட்டுமால நிச்சட்டி அடுத்து உள்ளுக்கு வை. இது சலங்க. சலங்க ஐயோ ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு எங்க போச்சு? மேடம், சலங்கை தானே, எங்க போயிட போகுது? இங்கதான் எங்கச்சும் இருக்கோம். ஐயோ, எனக்காக நீங்க கொண்டு வந்த டீ ஆறிட போறீ. நான் போய் அதை குடிக்க போறேன். நீங்க வேணாமா இங்கேயே இருங்க, நான் போறேன்ப்பா. என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? அன்னைக்கு 2 சலங்கை இங்கதானே இருந்துச்சு, இன்னொன்னு எங்க போச்சு? எங்க இது? எங்க போச்சு? இங்க தானே விழுந்துச்சு. இங்க இருக்கமா? எனக்கு கருப்புனா ரொம்ப பிடிக்கும். நம்ம பொண்டாட்டி குரல். அப்போ புருஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. இது டாக்டர் குரல். அவரு கொஞ்சம் வெகுதி தான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பேச்சு ஆப் ஆயிருச்சு? காய கடத்த பார்த்தடிக்கணும். காய பார்த்தடிக்கணுமா? வரணும், முதல்ல எல்லாத்தையும் கலைக்கணும். எல்லாத்தையும் கலைக்க போறியா? என் ஊசர் இருக்க வரைக்கும் அது நடக்காது டாக்டர். இதுதான் கலைச்சிங்களா? கேரம்போர்டு. வேற என்ன நினைச்சீங்க? வேற இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் இவங்கிட்ட பாதுகாக்கிறதே இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு வேலையா போச்சு. அதுலயும் என் டியூட்டி ஓவர் டைம்ல போயிட்டு இருக்கு. என்ன பண்ற முருகேஷா? ஓவர் டைம் தான். ஒன்று நாம அழகா இருக்கணும், இல்ல அழகா இருக்க பொண்ணை கட்டிக்காம இருக்கணும். சரி சரி சரி, எப்பா உன்னை பத்தி வாயால பேச முடியாது, மனசாலையும் நடிக்க முடியாது. இப்படி இருந்தா நான் எப்படிதான் வண்டி ஓட்டுறது? சைக்கிள் கூட ஓட்ட முடியாது. முருகேஷா, சொல் சொல் சொல். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தானா. அது நீதான்ப்பா. இன்னும் ஏடி உட்காந்துருக்க? சரியான சந்தேக பேர் வழி. ஹலோ, யாரது? என்னது? சக்கரத்துல இருந்து ராமச்சந்திர பூச்சாரி வராரா? ரொம்ப நல்லது. சரி 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 சரி, எல்லாம் இருப்பேன், நான் பாத்துக்கிறேன். சரி சரி. என்ன செந்தில், தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சரவணன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன செந்தில், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இனிமே நமக்கு பயமே இல்லப்பா. ராமச்சந்திரன் பூச்சாரி நம்ம வீட்டுக்காரர் தான் ஒத்துக்கிட்டாரு. யார் மாமா அவரு? என்ன இப்படி கேட்டப்ப? உலகத்துல யாருக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கோ அதை குணப்படுத்துற மகான் இவருக்கு. மனுஷங்க மனுஷன் படிக்க தெரியும், அவருக்கு பேய்களே ஓட்ட தெரியும். சரிப்பா, நாளைக்கு காலையில வந்து இறங்கிடுவாரு. நான் வந்து உடனே போய் வேலையெல்லாம் பார்க்கணும். இவரை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் கிளம்பிட்டானா?
நம்ம கிட்ட வந்து இந்த பூஜை பண்ணோம் அந்த பூஜை பண்ணோன்னு ஒரு வழியை பண்ணிடுவானுங்க இவனுங்களாம். பேரை பாரு, பூச்சாரியா. சே, இதனால டைமும் வேஸ்ட்டு, பணமும் வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஆள்லாம் நான் கொஞ்சம் கூட நான் என்கரேஜ் பண்ணுறதில்ல சரவணா. நீ வேணா பாரு, நான் போய் அவனை நிப்பாட்ட போகிறேன். இல்லை செந்தில், இந்த ராமசண்ட பூச்சாரி பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் சாதாரண நாள் இல்லை, வருத்தமே. அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். லெட்டிங் கம். வாங்க சாமி, உள்ள வாங்க. இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. நாற்காலிய கிழக்கு பார்த்து வைங்க. உட்காருங்க சாமி, உட்காருங்க. தெய்வமே வந்த மாதிரி இருக்கு. இதோ பாருங்க. சொல்லுங்க சாமி. நான் இங்க ஒரு வாரம் தங்க வேண்டி இருக்கும். தாராளமா. அந்த 7 நாளும் எனக்கு தேவையானதை என் சிஷ்யம் பார்த்துக்குவான். நான் இந்த வீட்டுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சாமி. இந்த 7 நாளும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் வெளியே போய் தங்க கூடாது. சரிங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். யாரு? சாமி, இவர்தான் செந்தில்நாதனோட ஃப்ரெண்ட் சரவணா. செந்தில்நாதன் தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் வெளியூர் போயிருக்காரு. அதனாலதான் இவர் இங்க இருக்காரு. சைக்காட்ரிஸ்ட் தான். இவனுக்கு வேற வேலை இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனையை தீக்கிறதுக்காக இவனை எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்திருக்கானா. அதெல்லாம் விடுங்க சாமி. இங்க சந்திரமுகின்னு ஒரு பார்ட்டி இருக்குதா, அதுக்கு எப்படியாவது டிக்கெட்டை கொடுத்து அனுப்பிடுங்க. வாங்க சாமி, நான் காட்டுறேன். சரவணா, நீ கூப்பிட்ட உடனே நான் உன் கூட வந்துட்டேன். இந்த வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சானே நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டு விட்டு போயிடணும். திரும்பி வந்து சொன்னா கூட கேரம் போர்டெல்லாம் ஆடப்படாது. நீ ஆடணும்னு நினைச்சா முடியாது. ஏன்னா அடுத்த வாரம் அவளை கூட்டிட்டு ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு மொட்டை போடலான்னு இருக்கேன். உனக்கு போட்ட மாதிரியா? பேசுறதுக்கு ஏதாச்சும் பதில் வரதா பாரு. நாங்களும் செய்வோம். எங்களுக்கு கலைஞ்சிருக்கு. கலைஞ்ச மாதிரி இதுவும் பரட்டதான். பரட்ட மாதிரி இறங்கி போய் செய்வோம். சீப்பும் வச்சிருக்கோம். நாங்களே சீவிட்டு சுரஞ்சு விட்டுறோம். ரெட்டு மாதிரி. என்ன இது மீசா இருக்கு? நம்ம மூச்சி மாதிரியே இல்லையே. 30 லட்சம் வெள்ளி காரு உனக்கு சுலும் கடையா? நாதாரி போயல. அப்போ இவன் செய்யறப்போ மட்டும் ஏன் சும்மா இருந்து? அவனுக்கும் சேர்த்தான உனக்கும் வச்சேன். மறுபடியும் வச்சுட்டாயா?